சக்காலத்தி இப்ப எல்லாம் என்ன சொன்ன? ஆமா பள்ளி பெருத்த சக்காலத்து சும்மா இருக்க மாட்டா, சூத்து பெருத்தவளும் சும்மா இருக்க மாட்டா. ஆமா பள்ளி பெருத்த சக்காலத்து 10 விட்ட நின்று ஒவ்வொரு சண்டை வந்துடுவா. சூத்து பெருத்த சக்காலத்து 10 விட்டு திணில அரைக்கி விட்டு சண்டை நின்று உட்காந்துருவா. அப்ப ஆற நீ சொன்ன ஒன்னதான் சொன்ன ஆற கேட்ட என்ன செய்வேன்? கோமண மாடி கட்டிட்டு வந்திருக்கிற என் கிச்சன் துண்டு எடுத்து கட்டிட்டாங்க. நான் போய் சொல்றேன் ஏண்டி ஜட்டி கூட உனக்கு எடுத்த இல்லையா? அவன் போடக்கூடாதுங்கிறான். அப்புறம் என்ன அதுல அப்படி என்னடி உங்க குடும்பத்துல அம்மா கட்டுமானமா இருக்கிறீங்க 2 பேரும்? சொல்றதான் கேட்கணும். உங்களை பார்த்துதான் இந்த ஊரே திருந்ததா? என்னை பார்த்து நாங்கூர்ல திருந்தவங்க ஊட்ட தூங்குறான். உன்னை பார்த்து திருந்த அந்த சக்கத்து கூத்து பார்க்க வந்திருக்கிறான். ஆம்பளை கூட அப்படி கட்டிட்டு இருக்கலாம், நீ கட்டாத இருக்கலாமா? உனக்கு அது வேலை என்னடா? துணி உள்ளார சிரிச்ச ஓகட்ட வேலை, துணி உள்ள வேலை வச்சு இதை நட்டு விட்டு பார்க்கத்தான் வந்தியாட்டு. அவருக்கு அந்த இந்த நக்கி சரியில்லடா. பொய்தாரிக்க மணி ஆட்டுற ராம்படி தூங்குறாண்டி. 100 ரூபாய் காய்ச்சி கனவா வச்சுட்டு அந்த கழுப்பத்தை ஏற்றி எப்படி ஆட்டம் வந்தீங்கன்னா 6வது 10 ரூபா வச்சுட்டு அதுக்கு மேல இல்ல. விபதியெல்லாம் எடுத்து வெத்துல விடுவார கையில எப்படி கொடுத்துட்டு அம்மா உங்க வீட்டுக்காரர் பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? ஐயோ ஐயோ அவரு எவ்வளவு ஒரு அளவா இருக்கிறாரு அம்மா. அவருக்கு மண்டையில மயிறு இல்ல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துரு. ஏண்டி அம்மா சொல்பா இவர முடியல நல்ல சுருளா இருந்துமா? என்னடி ஆச்சு அதெல்லாம்? எம்ஜிஆர் மாரி இவரை வாழணுமா? இவரை வாழன்னு இன்னொரு ஆளை பிடிச்சேன். யார? சின்ன வயசு ஆளு, ரொம்ப சின்ன வயசு, சூப்பரா இருப்பாரு. ஒரு 20 வயசு இருக்குமா? அதோட கம்மி வயசு. அப்ப ஒரு 18, அதோட கம்மி வயசு. 8, அப்ப என்னோட ஒரு 17. தெரியுமாடா என்னது? இன்னைக்கு என்ன அல்லாம வந்துருச்சு, வேஜா வந்துருச்சு. வாய திறக்காம பாருங்களா? அது மண்டையில இந்த மயில எப்படி கொட்டினது? இவனுக்கு தய மின்ன வாக்கப்பட்டான். அப்புறம் இவன் நானா மணி ஆட்ட போறேன்ட்டு கோயில மணி ஆட்டுற அவசியம் படுத்துக்கிறான். வீட்டு வர மாட்டேங்கிறான். பொங்கச்சோறு அப்படி தின்னுட்டு அவசியம் தாங்க முடியும் வச்சு தின்னுட்டு படுத்துக்கிறான். அப்படியே படுத்துக்கிறாரு. இவனை வானான்னுட்டு அவனை போய் பிடிச்சி அவனை பிடிச்சிட்டு எங்க அப்பா வீட்டுக்கு தேவைக்கு போனோம். தேவைக்கு போற ஒரு பிரச்சனை, 2வது பிரச்சனை ஆக்கிட்டு போற. இவனை விட்டுட்டா உங்க அப்பா வந்துக்கிட்டாரா? அதுக்கு என்னப்பா? யாரு இருந்தாலும் அழிஞ்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு என்னடாப்பா? வர உங்க குடும்பம் மெச்சாட்டு தானே. போ கரியா ஊரே தின்னுட்டா நாங்கூரே தின்னுட்டு மீதி கிடக்கும். அவனை அழிச்சுக்கிட்டு தேவைக்கு போனான். சரி, அன்னைக்குன்னு ஒரு கட்டிங் அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஆகி போச்சு. சாப்பிட்டு வாசப்பிள்ள தலையை வச்சு உள்ள கால் நீட்டு படுத்திருந்தாரு. நானும் எங்க அம்மாவும் சோள காட்டுக்கு போயிட்டோம் சோளம் குடிக்கிறதுக்கு. சரி, அந்த நேரம் தாய் இல்லாத கோழி குஞ்சு 10 ரூபாய் கோழி குஞ்சு. ஆமா, உங்க வாசல பிள்ளை மேயா? எங்க வீட்டு வாசல்ல சொல்லாண்டியா? அந்த கோழி குஞ்சு மேஞ்சு ஊடு வந்துட்டு இவன் தலைய குப்பியா காட்டி 10 ரூபாய் கோழி குஞ்சு சீச்சி 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 சீச்சி. அன்னைக்கு கொட்டுன மாதிரி தான் இன்னும் மூலையில கடை. அன்னைக்கு நீ எங்கடி போன? அதான் எனக்கு சோள காட்டுக்கு போயிட்டு சொன்னேன். நீ குத்தக்குள்ள அடுத்தவங்களுக்கு பல்லு வராது. நீ சும்மாக்கி குத்துவா, நெசமாலும் குத்துவேன். நான் உன்னை விடுறாளா இனிமே? பாப்போமே. சரி வாடி பாபா. எங்கடி குத்துறா? மானங்கட்ட செவடியும் அம்மா ராசாத்தி ஐரோட்டு பாப்பாத்தி அம்மா பணக்காரி லட்சாதிபதி சொன்னாடி. என் மேல கைய வச்சுன்னு வச்சுக்க, என் கோயிந்தனா தான் ஈட்டிட்டு யாருடி? என் கோயிந்தனை அடிக்கலாம் தேவையில்ல, லேச்சா அப்படி இடிச்சாலே போதும். அம்மா ராசாத்தி ஐரோட்டு பாப்பாத்தி அம்மா பணக்காரி லட்சாதிபதி கோடீஸ்வர பொண்டாட்டி. நானா? யாரு? இந்த ஊர்ல நாதாண்டி பணக்காரி. நாங்க ஊர்லயா? ஆமா. எந்த சக்கரத்து பணக்காரி? நாதாண்டி. எவ ஒருத்தி பணக்காரி வீதியில் ஆட்டுறாளோ அந்த என் சக்கரத்து சொசைட் கல்ல அடிச்சு வாங்க முன்ன ஓடி நிப்பா. பாத்தியா நீனு? பணக்காரி
இந்த பணக்கா பாலாம்பு அந்த ஊரை எடை போட்டு வச்சிருக்காங்க. ஒரு மணி நேரத்துல சொல்லு பணக்காரன்னு சொல்றவ அந்த ஏரி வேலைக்கு முன்ன ஓடுவா. ஏரி வேலை தமிழ்நாட்டுல கஷ்டமான வேலை. இந்த ஏரி வேலை தான். உண்மைதானே அது? என்ன வேலை செய்யறா? என்ன வேலை? இவ வீட்டுக்காரி அவ வீட்டுக்காரி மீட்டிங் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அதுக்குதான் கவர்மெண்ட்ல சம்பளம் ஏத்தி விடுறான். அது என்னமோ 10 மாசமா ஏரி வேலை காய்ச்சி ஏர்ல 2 நாள் விளையாடுவா. அதுக்கு முன்ன 7 நாள் ஏரி வேலை முடிஞ்சுட்டோம். சக்காலத்துல பாக்கணுமே தொழில் இண்டியன் பாக்கல ஏங்க இதுல ஏரிக்கு அப்பாட்டுல பணம் பாருங்க. அவங்க புக்கை காட்டுவாங்க. படிச்ச போய் சாய் அக்கௌண்ட்ல எம்மா இருக்குன்னு பாரும்பா. ஆமா எங்களாட்ட படிக்காதவா ஐயா ஏரிக்கு சம்பாதிச்சா அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு பாருங்க. பணக்காயா சொல்லணும். இருந்தா குடிக்கிறேன் இல்லன்னா கிடக்குறேன். இந்த நக்கி சரியில்லை. சரி புடவை இப்படி ஏத்திக்கிட்டு இருக்க குடும்பம் உயர ஏறும். எப்படி? அப்ப நாங்களும் கட்டுறமே. அப்ப எங்க குடும்பம் சீச்சுக்கிட்டு போடும். எப்படி? அது எனக்கு ஒண்ணும் புரியலையே. அது எங்க அண்ணன் சொல்லி கொடுத்தாரு. என்னன்னு? புள்ள எல்லாரும் புடவை கட்டுற மாதிரி கட்டாத காலு சீச்சுக்கிட்டு போறாப்புல குடும்பம் சீச்சுக்கிட்டு போடும். புடவை தூக்கி கட்டு குடும்பம் உயர ஏறுனாரு. அதனால அப்படி கட்டிருக்க. சரி உன் கூந்தல் நல்லா இடுப்பாம இருந்தது. எங்கடி அது? உன் கூந்தல் எங்க போச்சு? எல்லாம் என்னமோ வெள்ளாட்டு என்னன்னு ஒண்ணு கொடுத்தாங்க. வாயா யார் வாங்கிட்டு வந்து கொடுத்தா? ரேஷன் கடையில போடுறோம்ல. மண்ணெண்ண இருக்கு. மாமா மண்ணெண்ண இருக்கு. மாமான்னுட்டு அவனுக்கு சிரிப்பு தான். உன் பிரச்சனை ஆயா அவனுக்கே சிரிப்பு தாங்க முன்னாடி. அங்க மண்ணெண்ண தாண்டி இருக்கோம். அதைத்தான் வாங்கி போட்டேன். அப்படி சுருள் ஆயிடுச்சு. முடி அதுல இருந்து ஒண்ணும் வளரல. இப்படியேதான் இருக்கு. சரி இப்படி அம்மா சொல்லு